Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த M1 பேப்பர் முடிஞ்ச பின்னாடி எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. சார் கிரேஸ் மார்க் ஏதாவது இருக்கா சார், கிரேஸ் மார்க் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எந்தெந்த பேப்பருக்கு கிரேஸ் மார்க் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ரெக்கமெண்டேஷன் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, CE C345, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு CEC 366, EC 3351, EC 3353, சரியா? அதுக்கப்புறம் EC 3354, அதுக்கப்புறம் EI 3351, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா EI 3352, சரியா? இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக நமக்கு ஒரு அதாவது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அப்டேட் வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து கிடைக்கும், சரியா? அதாவது கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, ஃபஸ்ட் இயருக்கு எந்தெந்த பேப்பரில் வந்து கிரேஸ் மார்க் இருக்குது, எந்தெந்த பேப்பரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு MA 3151க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் சப்போஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா இஃப் அட்டன் மார்க் மே பி அவார்டட், சரியா? கொஸ்டின் நம்பர் 5 இஃப் அட்டன் மார்க் மே பி அவார்ட், அதாவது அட்டன் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து மார்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து நமக்கு வரும், சரியா? அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த செகண்டே வந்து வீடியோ வந்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான என்னென்னா இப்போ வந்து மேக்ஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, நான் வந்து அரியர் வச்சுருவேன், நான் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக பாஸ் மார்க்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் நீங்கள் 100 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேபி வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஏன்னா நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக 100 மார்க் நீங்கள் 100 மார்க் அப்படின்னா 100 மார்க் அட்டன் பண்ணுங்கள், 100 மார்க் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். ஆனால் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அதனால் அப்படி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி சில கொஸ்டின்ஸ் கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.